Hello students, welcome to Vaguparai. In this video, you will learn the basics of report writing. Report writing. So report means அறிக்கை சமர்ப்பிக்க செய்தல். நம்ம அறிக்கை அப்படின்னா நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஸ்கூல் ஈவெண்ட், ஸோ இது போன்ற நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் அந்த நிலைகளையும் ஒரு தொகுப்பாக அதை சம்மரி பண்ணி ரைட் பண்ணக்கூடிய இந்த ரைட்டிங்க்கு பேர் தான் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ இந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கை நாம் 3 விதமாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், வாட். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் a report writing. Then you look into the format of a report writing. And finally, look into the example of a report writing. So these 3 content we are going to see in this video. If you ready, let's get started. Next, what is a report? So report means clear and concise document, that means purpose. So which is written for particular purpose and audience. Please note the 3 important parts for definition of a report: clear, conscious, purpose. So in this one, the clear means the clarity of expression. ஸோ சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும், அந்த நடந்த நிகழ்ச்சிக்குரிய அனைத்து தகவல்களும் தெளிவாகவும் மிக சுருக்கமாகவும் கொடுக்கக்கூடியது தான் இந்த கிளியர். நெக்ஸ்ட் ஒன், கான்சியஸ். ஸோ கான்சியஸ் மீன்ஸ் இட் ஷுட் பி ஷார்ட்டர் லென்த். Generally, it is up to 200 word, but it depends on the question. So, next one, conscious. Conscious அப்படிங்கிறது சுருக்கம். அது ரொம்ப அதிகப்படியான வார்த்தைகள் இல்லாமல் 200 வார்த்தைகளுக்குள்ளாக தான் இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதிகப்படியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் சென்டென்ஸ் மிக குறைவாகவும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் சரியாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், பர்பஸ். ஸோ என்ன பர்பஸ்க்காக ரைட் பண்ணுறோம்? இட் இஸ் written to provide certain important information, maybe regarding event and incident. It mean for particular audience. ஸோ நாம் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதை ரிப்போர்ட்டை படிக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ்க்கு, சரிங்களா, ப்ரொவைட் சர்டன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு குறிப்பிட்ட முக்கியமான தகவல்களை அதை கோகரண்ட் பண்ணி ஒரு ஆர்டராக கொடுக்கக்கூடியது தான் பர்பஸ். அது ஈவெண்ட்டாக இருக்கலாம் அல்லது இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கக்கூடியது தான் இந்த ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் இஸ் ரிட்டன் ஃபார். ஸோ இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் நம்ம எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னா, மேபி இட் இஸ் யூஸ்டு டு ஸ்கூல் மேகசின், ஜர்னல் அண்ட் நியூஸ் பேப்பர். ஸோ these 3 we can use for report writing. So please remember the definition of report writing for next thing. Next one, points to remember while writing report. So report writing எழுதும்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு சில குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், ரிட்டன் இன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களுமே இறந்த காலத்தில் மட்டும்தான் இருக்கணும். டோன்ட் யூஸ் ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது ஐ, மீ போன்ற ஃபர்ஸ்ட் பர்சனை நாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்லி வி கேன் யூஸ் தேர்ட் பர்சன், லைக் அதர் பர்சன் நேம், ஹீ, ஷீ, இட், தே. தேர்ட் பாயிண்ட், யூஸ் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ரிப்போர்ட்டர் ஸ்பீச் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் ஸ்பீச் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். The fourth and final point, use passive voice. ஸோ யூஸ் பண்ணக்கூடிய அனைத்துமே வாய்ஸ் இருக்கக்கூடிய பேசிவ் வாய்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு see here means you must knowledge of tense, person, reporter speech, passive voice. ஸோ இதில் நம்ம ஸ்கில்டாக இருந்தோம் அப்படின்னா we can write a report writing very easily. Let's understand the format of report writing. So first you should draw the box, but it is not necessary. So in the top of the page, in the middle, you write a name of the institution, organization or school name with place. So முதல்ல நாம் எழுத ஆரம்பிக்கும் பொழுது
நம்ம ப்ரோக்ராம் நடத்தக்கூடியது யாரோ அவங்களுடைய அது இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூலாக இருக்கட்டும் அல்லது எனி அதர் ஆர்கனைசேஷன் இருக்கட்டும் அவங்களுடைய அந்த நேமையும் ப்ளஸ் அது எந்த பிளேஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் பிளேஸாக இருந்தது அப்படின்னா அது அட்டும் அல்லது ஒரு பிக்கர் பிளேஸாக இருந்தால் இன்னும் அப்படிங்கிறத போட்டும் அந்த பிளேஸை நம்ம எழுதிக்கணும். அது கீழே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஹெட்டிங், அதாவது டைட்டில். ஸோ இந்த ஈவெண்ட் அல்லது ப்ரோக்ராம் அது ஃபங்க்ஷன் அது என்னவோ அதுக்குரிய அந்த ஹெட்டிங்கை நாம் அடுத்து எழுதணும். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வந்து கேப்ஷில் அது நல்லா போல்டாக கொடுத்துட்டா அது ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட் ரைட் பிளேஸ் ஆஃப் த ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் எங்கே நடக்குதோ அதனுடைய பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படின்னா ஈடன் கார்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அட் உடும்பியம். ஸோ இது வந்து இன்ஸ்டியூஷன் நேம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே. ஸோ இந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமையும் ரைட் பண்ணிட்டேன். ஸோ பிளேஸ் நம்ம எப்படி ரைட் பண்ண அப்படின்னா எங்கே இந்த ஈவெண்ட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளேஸ் பெரம்பலூர் ஆர் உடும்பியம். ஸோ இதோ பிளேஸ் போட்டாச்சு ப்ளஸ் டேட். ஸோ டேட் வரும்போது ஸோ பிலோ தட் ரைட் த டேட் ஆன் விச் த ரிப்போர்ட் ஹேட் பீன் ரிட்டன். ஸோ இந்த ரிப்போர்ட் நம்ம எப்போ எழுதுகிறோமோ அதுக்குரிய டேட்டை நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ அனதர் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்போர்ட்டட் பை ஆர் பை த நேம் ஆஃப் த பர்சன் ஹூ ஹேட் பீன் ரிட்டன் த ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய நேம் இன் த ரைட் சைட். ஸோ பிலோ த ஹெட்டிங் அதை கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ ப்ளஸ் வித் டெஸ்டினேஷன் இருந்தது அப்படின்னா டெஸ்டினேஷன் ரைட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா விட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நேம் டெஸ்டினேஷன் எப்படி எழுதுன அப்படின்னா டேவிட் ராஜா 10th B. ஸோ இதுவுமே என்ன பண்ணலாம், நம்ம அந்த ரிப்போர்ட்டருக்கு யார் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய நேமை இப்போ நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோங்க அப்படின்னா ஆஃப்டர் கம்ஸ் the body of the report. So body of the report divided into 3 parts. So இந்த body of report வந்து என்ன பண்ணால் நம்ம 3 வகையை பிரிக்கலாம். ஸோ அது எப்படி பிரிக்க அப்படின்னா the first one introduction. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் நாம் எழுத வேண்டியது என்னென்ன அப்படின்னா first line. So first line should in the introduction first line answer of the questions in the sequence. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்டோட நேம் என்ன, இதை நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் லைனாக கொடுக்கணும். ஸோ இந்த பாடியை நம்ம 3 வகையை பிரிச்சுக்கணும் சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் ஒன் மெயின் கண்டென்ட், தேர்டு ஒன் கன்க்ளூஷன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் நம்ம 3 லைன் எழுத போகிறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே அது என்ன பண்ணும் ஆன்சராக இருக்கணும். அது என்னென்ன கொஸ்டின் கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட், அதாவது வாட் இஸ் த ஈவெண்ட், இது என்ன ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ, இது எப்படி அப்படின்னா ஹூ இஸ் கண்டக்டட் இன் திஸ். ஸோ யார் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே வாஸ் கண்டக்டட் பை ஈடன் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ வென் இட் வாஸ் கண்டக்டட், எப்போ இதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன். ஸோ எந்த டேட்டோ அந்த டேட் மந்த் இயரை நாம் அதில் என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வேர் இட் வாஸ் கண்டக்டட். ஸோ இது வந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அதை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே வாஸ் கண்டக்டட் பை ஈடன் கார்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆன் த டேட் நம்ம என்டர் பண்ணிட்டு அட் உடும்பியம். ஸோ இந்த பிளேஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வாட், ஹூ, வென், வேர், இந்த 4 கொஸ்டின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் லைனில் ஆன்சர் பண்ணியிருக்கணும். த செகண்ட் லைன், ஸோ செகண்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்னா why it was conducted, இந்த ப்ரோக்ராம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் கண்டக்டட் ஃபார் காமராஜர்ஸ் பர்த்டே. ஸோ அதை என்ன பண்ணுவோம், இந்த ப்ரோக்ராம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் கீழே அதையும் என்டர் பண்ணிக்கணும். இது செகண்ட் லைனாக இருக்கணும். ஸோ தேர்ட் லைனில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா தேர்ட் லைன் யூ கேன் ரைட் த பார்ட்டிசிபேஷன் ஆர் வாலண்டரி பார்ட்டிசிபேஷன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணும் யார் அந்த ப்ரோக்ராமில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, யார் இருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட். ஸோ வேறு யாராக இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணும் அதெல்லாம் இதில் என்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வாலண்டரி பார்ட்டிசிபேஷனில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் மெயின் கண்டென்ட். ஸோ மெயின் கண்டென்ட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா த கொஸ்டின் ஆஃப் த ஆன்சர் how the event started and what were the highlights of the event. ஸோ மெயின் கண்டென்ட் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னா முக்கியமான தகவல் மட்டும்தான் கொடுத்துக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் மாஸ்டர் வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறது, சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் பண்ணுறது. அது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் த ஹெட் மாஸ்டர் கேவ் த வெல்கம் அட்ரஸ், சீஃப் கெஸ்ட் வேர் ஹானர்ட் பை த ஸ்கூல் டீச்சர்ஸ். ஸோ இதுமாரி கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணணும் தகவல்களை இதில் என்ன பண்ணணும் அப்படியே கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அதை
சரி, இந்த மெயின் கண்டென்ட்டில் வேறு என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா இது ஈவெண்ட். ஸோ என்னென்ன ஈவெண்ட் நடந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பர்ஃபார்ம்டு ஆர் பார்ட்டிசிபேட்டட் எ ஸ்கிட் ஆர் சம் அதர் எனி திங். ஸோ என்னென்ன பார்ட்டிசிபேஷன் நடந்தது அப்படின்னா அதுவோ இல்லை ஈவெண்ட் அங்கே நடந்ததோ, ஸோ என்ன வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண அப்படின்னா கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷனில் சமரைஸ் த எண்ட் ஆஃப் த ஈவெண்ட் வித் பாசிட்டிவ் நோட். ஸோ முடியும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சில அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய அந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி த ப்ரைஸஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த வின்னர் ஆஃப் த காம்படிஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட் ஆஃப் தேங்க்ஸ் வாஸ் கிவன் பை த பிரின்சிபல். ஸோ இதுமாரி இருக்கக்கூடிய ஒரு சில ஈவெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், சம்மரைஸ் பண்ணி அதை கொடுக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனை வரக்கூடிய முக்கியமாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் எண்டில் நம்ம என்ன கொடுக்க போனால் பாசிட்டிவ் நோட். அது என்ன பாசிட்டிவ் நோட் அப்படின்னா த ப்ரோக்ராம் அல்லது ஈவெண்ட், த ஃபங்க்ஷன், செலிப்ரேஷன் அல்லது மீட்டிங் எண்டட் வித் நேஷனல் ஆந்தம் ஆர் சம் அதர் எல்ஸ். ஸோ அது முடியும் பொழுது நேஷனல் ஆந்தம் நாங்கள் முடித்தோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண நம்ம அதில் தொடக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் எப்படி வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், தமிழ் தாய் வாழ்த்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். ஸோ முடியும் போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா த ஈவெண்ட் அல்லது ப்ரோக்ராம் வந்து என்டர்டு வித் நேஷனல் ஆந்தம். ஸோ இந்தமாரி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தொகுத்து இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் என்ன பண்ணோம், ஒரு முழுமையான ரிப்போர்ட் ரைட்டிங்காக இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒன் நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஸ்கூல் ஆர் எனி ஆர்கனைசேஷன் வித் பிளேஸ். ஸோ அதை கொடுத்துருக்கணும் டாப்பில். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். என்ன ப்ரோக்ராமோ என்ன ஈவெண்ட்டோ என்ன ஃபங்க்ஷனோ அதனுடைய நேம் என்ன பண்ண நமக்கு கொடுத்துருக்கணும். எல்லாமே ஃபுல்லாக கேப்ஸில் இருக்கணும், போல்டாக இருக்கணும், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளேஸ், டேட் கொடுத்துருக்கணும். இன்னும் முக்கியமானது என்ன பண்ணால் யார் இந்த ரிப்போர்ட்டை எழுதுகிறாங்களோ அவங்களோட நேமை என்ன பண்ணணும் கண்டிப்பாக கொடுத்துக்கணும். டெஸ்டினேஷன் இருந்தது அப்படின்னா டெஸ்டினேஷன் எழுதலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை 3ஆக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் மெயின் கண்டென்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்கணும், ஃபர்ஸ்ட் லைன் வாட், ஹூ, வென், வேர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே அது ஆன்சராக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய், செகண்ட் லைன் எதுக்கு ஆன்சராக இருக்கு அப்படின்னா ஒய் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக இருக்கணும். அண்ட் தேர்ட் லைன் வந்து வாலண்டரி யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா சீஃப் கெஸ்ட். ஸோ இதுமாரி யாராவது எக்ஸ்ட்ரா பார்ட்டிசிபேட் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அதில் மென்ஷன் பண்ணி வைக்கணும். மெயின் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்ன பண்ண அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு, அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட் வந்து நடந்தது அப்படிங்கிற என்ன பண்ணும் மொத்தமாக அதை ஹைலைட் பண்ணி சொல்லதான் இருக்கணும். கன்க்ளூஷனில் இந்த ஈவெண்ட் எல்லாமே சம்மரைஸ் பண்ணி சொல்லக்கூடிய அந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்கணும். ப்ளஸ் அதை என்ன பண்ணணும் பாசிட்டிவ் நோட்டோட இந்த ஈவெண்ட்டை முடிச்சு. ஸோ இப்படிலாம் முடித்தோம் அப்படின்னா இது ஒரு முழுமையான ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்கும். சரி, வாங்க நம்ம எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Let's see one example for you. The first one, name of the institution or organization or school name. Here Eden Garden Metric Higher Secondary School at Odumbiam அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோக்ராம், அதாவது டைட்டில், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட், அந்த ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு ஸ்கூல் ப்ரோக்ராமா அது என்னவோ அதை நம்ம என்ன பண்ணணும் அதை கொடுத்துடணும். ஸோ எல்லாமே கேப்ஸில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக அது வந்து எந்த பிளேஸில் நடந்துச்சு, எந்த டேட்டில் நடந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை யார் ரைட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வித் டெஸ்டினேஷன் இருந்ததுன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருந்தோம். இன்ட்ரோடக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்கணும். அதான் கொடுத்துருக்கோம் வாட், வென், வேர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக அங்கே இருக்குது எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே வாஸ் செலிப்ரேட்டட் இன் அவர் ஸ்கூல் ஈடன் கார்டன் ஆன் July 15, 2019. ஸோ ஏன் இந்த ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுறாங்க, ஒய் அப்படிங்கிறது செகண்ட் லைனில் வரக்கூடியது. ஸோ மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் இஸ் டு ப்ரொமோட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் த எஜுகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த காமராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சினால நம்ம கொண்டாடுவோம். ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒய் ஏன் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அடுத்துக்கடுத்து வந்து தேர்ட் லைனில் என்ன பண்ணால் த பார்ட்டிசிபேஷன்ஸ். ஸோ யார் பார்ட்டிசிபேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்க என்ன பண்ணணும் அதையும் கொடுத்து இந்த ப்ரோக்ராம் பிகினிங் வித் எஸ்ஏ ரைட்டிங், ட்ராயிங் காம்படிஷன். ஸோ அப்படிங்கிறதும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அப்ராக்சிமேட்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இந்த எஸ்ஏ ரைட்டிங். கிட்டத்தட்ட 100 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட் நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது சீஃப் கெஸ்ட் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து கொடுக்கலாம். இல்லை அது பார்த்தீங்கன்னா வந்து எனி அதர் ஃபங்க்ஷன்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் என்ன இருக்குன்னா ஹவு த ஈவெண்ட் வாஸ் ஸ்டார்டட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அது இப்போ ஈவெண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ த ப்ரோக்ராம் பிகினிங் வித் ப்ரைசிங் ஆஃப் காட் ஆல்மைட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்துலேருந்து நம்ம தொடங்க ஆரம்பிப்போம். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அந்த பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன், ஹானரபிள் சீஃப் கெஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாராக இருக்காங்க
இந்த பார்ட்டிசிபேஷனில் இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லா நேம் என்ன பண்ணலாம் நம்ம அதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் வந்து என்ன பண்ண போனால் சம்மரைஸ் த எண்ட் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்குற மாரி இருக்கணும். ஸோ இந்த ஸ்கூல் கேம்பஸ் ரெவபரேட்டட் வித் த அப்ளோஸ் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன், த மெரிட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வேர் கிவன் பை த சீஃப் கெஸ்ட். ஸோ இதுவே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை வந்து என்ன பண்ணால் நம்ம கன்க்ளூஷனில் தொகுத்துவங்கலாம். லாஸ்ட்டில் முடியும்போது என்ன பண்ண அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் ப்ரப்போஸ் த வோட் ஆஃப் தேங்க்ஸ். ஸோ ரொம்பவும் முக்கியமானது. ஸோ வோட் ஆஃப் தேங்க்ஸ் தான் அந்த இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது முக்கியமாக இடம்பெற்றிருக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அல்லது ஈவெண்ட், அந்த ஃபங்க்ஷன், ஸோ இந்த செலிப்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டட் வித் நேஷனல் ஆந்தம் அல்லது சம் அதர் ஹாப்பி இதுமாரி என்ன பண்ணணும் நம்ம அது முடிக்கணும். ஸோ இதுமாதிரி முடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்கும். ஸோ இந்தமாரி இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் ரைட்டிங்கை ரொம்ப தெளிவாகவே எழுதலாம், ரொம்ப ஈஸியாகவும் நம்ம எழுதலாம்.